கூட்ட நெரிசல் துயர சம்பவம் நிகழ்ந்த கரூருக்கு செல்ல தாவேகா தலைவர் விஜய் முடிவெடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் தரப்பிலிருந்து அனுமதி கோரி டிஜிபியிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. அதில் பாதுகாப்பு கேட்டு 6 நிபந்தனைகளை தாவேகா தரப்பு கூறியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கரூரில் விஜய் பரப்புரையின் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. கடந்த 27ஆம் தேதி இந்த துயரம் நிகழ்ந்த நிலையில் கரூருக்கு விரைந்த அரசியல் கட்சி தலைவர்கள் பாதிக்கப்பட்டோருக்கு ஆறுதல் கூறினர். உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அளித்தது தமிழக அரசு. ஆறாத வடுவாக மாறியிருக்கும் கரூர் துயரச் சம்பவம் குறித்து நாளுக்கு நாள் விவாதம் நடந்து வரும் நிலையில் களத்திற்கு தாவேகா தரப்பில் இருந்து முக்கிய நிர்வாகிகள் யாரும் செல்லவில்லை. நடுவே வீடியோ வெளியிட்டு சிஎம் சார், என்னை வேண்டுமானால் கைது செய்யுங்கள் என்று கூறினார் விஜய். இப்படி இருக்க சம்பவம் நடந்த ஒரு வாரத்திற்கு பிறகே உயிரிழந்தோரின் குடும்பத்தினரிடம் வீடியோ கால் மூலம் தொடர்பு கொண்டு தாவேகா தலைவர் விஜய் பேசியிருக்கிறார். தான் நிச்சயம் நேரில் வருவதாக விஜய் தன்னிடம் தெரிவித்ததாக அவரிடம் வீடியோ காலில் பேசியவர்கள் கூறியுள்ளனர். இந்த நிலையில்தான் கரூர் செல்ல அனுமதி கோரி விஜய் சார்பில் சென்னை டிஜிபி அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. அதில் கடந்த முறையை போன்று ஏதும் அசம்பாவிதம் ஏற்படாத வகையில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து தருமாறு காவல்துறையிடம் தாவேகா தரப்பு கேட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. தனி விமானத்தில்தான் விஜய் வருவார் எனவும் திருச்சி விமான நிலையம் முதல் கரூர் வரையிலான பாதையில் எந்த ஒரு வாகனங்களும் குறுக்கே வராத வகையில் பிரத்யேக கிரீன் காரிடரை ஏற்படுத்தி தர வேண்டுமென தாவேகா தரப்பு கேட்டிருப்பதாக கூறப்படுகிறது. சென்னை மற்றும் திருச்சி ஆகிய 2 விமான நிலையங்களிலும் போதிய பாதுகாப்பு வழங்க வேண்டுமென்றும் ரசிகர்கள் பொதுமக்கள் அருகில் வராதவாறு பார்த்து கொள்ள வேண்டுமெனவும் காவல்துறையிடம் தாவேகா தரப்பு சொல்லியிருப்பதாக பேசப்படுகிறது. கரூரில் பாதிக்கப்பட்டோரின் வீடுகளுக்கு செல்லும் போது பாதிக்கப்பட்டோரை தவிர அங்கு வேறு யாரும் இருக்கக்கூடாது என தாவேகா தரப்பு கோரிக்கை விடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. பத்திரிகை மற்றும் ஊடக செய்தியாளர்கள் யாரும் படம் பிடிக்கவோ கேள்வி கேட்கவோ அனுமதிக்க கூடாது என்றும் காவல்துறையிடம் தாவேகா தரப்பு கோரியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக கரூர் செல்ல அனுமதி கோரி விஜய் தரப்பு அனுப்பிய மனுவுக்கு டிஜிபி அலுவலகம் பதிலளித்தது. அதில் விஜயின் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு தொடர்பாக தாவேகா சார்பில் ஒரு பிரதிநிதியை நியமித்து கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றும் போக்குவரத்து ஏற்பாடுகள், பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆலோசித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.